நோ ஆனியன் நோ கார்லிக் ஸ்டைல் வடைக்கறி. இதுக்கு நீங்கள் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை நல்லா அலம்பி ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. பிற்பாடு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 3 வரமிளகாய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிண்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, நறுக்கின புதினா, நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சு ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. வேக வச்ச பிற்பாடு நல்லா ஆறிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிண்டு இப்படி க்ரம்பிள் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிற்பாடு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கசகசா, வறுத்த கடலை, வரமிளகாய் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிண்டு இது நல்லா ஆற விடுங்க. ஆறின இந்த மிக்சரை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிற்பாடு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிண்டு 1 கப் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா வேக விடுங்க. பிற்பாடு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பிறகு அரைச்சி வச்ச இந்த வடை மாவை அதில் நல்லா சேர்த்து ஒரு கலருங்க. கொஞ்ச நாழி கொதிக்கட்டும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துண்டு நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துண்டு கொஞ்சம் சிம்மரில் வைங்க. வடைக்கறி ரெடி.